அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரியாதுல் பதிஆ கிதாபு இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்கப் போகின்றோம். அதில் கிதாபுல் யமீன் வன் நதுர் என்ற பாடத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். சத்தியமும் நேர்ச்சையும், சத்தியம் மற்றும் நேர்ச்சையினுடைய ஒரு தொகுப்பு. முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு கிதாப் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார்கள். இது பாட வரிசையில் பாடம் 69ஆக உள்ளது. அருமையானவர்களே, இந்த கல்வி சேவையை நமது ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சிறப்பாக செய்து வருகின்றது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களில் யாரும் இதற்காக வேண்டி உதவி செய்ய விருப்பம் இருந்தால் நமது அறக்கட்டளைக்கான வங்கி விவரங்கள் இங்கு தரப்பட்டுள்ளது. கியூஆர் கோடும் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. உங்களுடைய நன்கொடைகளை மறுமையை நாடி தாராளமாக வழங்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பரக்கத்து செய்வானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, யமீன் நதுரு என்பதை முசன்னிஃப் அவர்கள் ஒரு கிதாபு தொகுப்பு என்ற ஒரு பெயரில், கிதாப் என்ற பெயரிலே பதிவிட்டு இருக்கின்றார். அப்படி என்றால் இதுல நிறைய விஷயங்கள் நாம் தெரிய வேண்டியது இருக்கின்றது. ரியாதுல் பதியாவை பொறுத்தவரை சுருக்கமாக உள்ள ஒரு சட்ட நூலாக இருக்கின்றது. இப்ப இங்கேயும் உங்களுக்கு சத்தியம் மற்றும் நேர்ச்சை சம்பந்தமாக சுருக்கமான சில தகவல்களை தான் நமக்கு வழங்குகின்றார்கள். அதிகப்படியான விளக்கங்கள், கூடுதல் சட்ட நுணுக்கங்களை தெரியறதுக்கு பெரிய கிதாபுகள்ல நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இருந்த போதிலும் இங்கும் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். யமீன் சம்பந்தமாக சில விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒஹிய லுகத்தன் அல் யதுல் யும்னா. சத்தியத்துக்கு அரபுல ஏன் யமீன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அசல்ல லுகத்துல அகராதியில அல் யதுல் யும்னாக்கு தான் யமீன் என்று சொல்லப்படும். அதாவது வலது கை. அப்போ வலது கை என்பது ஏன் சத்தியத்திற்கு பெயரானது? சும்மியத்து பிதாலிக்கல் அன்னஹு கான ஃபில் ஜாஹிலியா. இதை கொண்டு ஏன் பெயர் சூட்டப்பட்டது என்றால், அறியாமை காலத்திலே இதா ஹலஃப அஹதுஹும், அவர்களில் ஒருவர் சத்தியம் செய்தால், அஹத யமீன சாஹிபிஹி பி யமீனிஹி, தன்னுடைய வலது கையால் தனது வலதுகரம் கொண்டு தன்னுடைய தோழரின் வலது கையை அவர் பிடிப்பார். சத்தியம் செய்யும்போது என்ன செய்வோம்? நம்ம நம்ம வழக்குல கூட நம்ம பார்க்கணும். சத்தியம் செய்யும்போது என்ன செய்வோம்? ஒரு கையை இன்னொரு கையில என்ன செய்யறோம்? அடிக்கிறோம். அப்ப அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம், அவங்க சத்தியம் செய்யும் பொழுது என்ன செய்வாங்க? தன்னுடைய வலது கையை கொண்டு தன்னுடைய தோழருடைய வலது கையை பிடித்து உறுதிப்படுத்துவார். இப்படிதான் நிச்சயமா நடந்துச்சு, நீங்க சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அப்ப அந்த வலது கை தான் சத்தியத்துக்கு பயன்படுத்தப்படுது என்பதனால சத்தியத்திற்கே உங்களுக்கு என்ன பெயர் வந்து விட்டது? அல் யமீன் என்ற பெயர் மிகைத்து விட்டது. இது லுகத்துல அகராதியுடைய பொருள் ரீதியாக பார்க்கும் பொழுது, ஷரியத்தினுடைய வழக்குல என்ன ஷரியத்துல சில அறிஞர்கள் இதை பதிவு செய்கின்றார்கள். தஹகீகு அம்ரின் முஹ்தமிலின், சாத்தியமான ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துதல். சவாவுன் கான தாலிக்கல் அம்ரு மாதியன் அவ் முஸ்தக்பலன், அந்த அந்த விஷயம் தாலிக்கல் அம்ரு, அந்த அம்ரி முஹத்தமலின் பக்கம் இந்த தாலிக்காவுடைய இஸ்மு இஷாரா மீட்டிக்கொள்ள வேண்டும். அந்த சாத்தியமான விஷயமாகிறது கடந்த காலம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது வருங்காலம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரியே. நஃபியன் அவ் இஸ்பாத்தன், இன்னும் அந்த காரியம் நஃபியாக இருந்தாலும் சரியே. நஃபியன் அதாவது ஒரு காரியம் நிகழவில்லை, நிகழாது என்பது சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி. அவ் இஸ்பாத்தன், அல்லது இஸ்பாத்தாக, இஸ்பாத்னா நிகழ்ந்தது, நிகழும் என்பது சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரியே. இதுதான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு பேர் தான் எனது யமீன், சத்தியம் என்று சொல்லப்படும். அதே போல
ஃபீஹிமா, அந்த ரெண்டு விஷயத்திலுமே, அதாவது கடந்த காலத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ந்தது நிகழவில்லை என்பது சம்பந்தமான காரியமா இருந்தாலும் சரி, அல்லது வருங்காலத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழும் நிகழாது என்பது சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு விஷயத்திலையுமே ஆலிமம் பிஹி, இதை கொண்டு அவர் அறிந்தவராக இருந்தாலும் சரி, அறிந்த நிலையில இவ்வாறு செஞ்சார். இதுக்கு பேர் தான் சத்தியம் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு என்ன செஞ்சாரு, சத்தியம் செய்தார். அல் ஹாலிஃப், சத்தியம் செய்யக்கூடியவர், இந்த காரியத்தை கொண்டு இப்படியெல்லாம் செய்வதற்கு பெயர்தான் ஒரு, இந்த ஹூடைய லமீர் வந்து தஹகீக்கின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும். ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு பெயர்தான் சத்தியம் என்று அவர் அறிந்த நிலையில செய்தாலும் சரி, அவ் ஜாஹிலன், அல்லது அறியாத நிலையில இதுதான் சத்தியம் அவருக்கு தெரியாது, ஆனா அவர் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி செயல்படுகிறார். இப்படி அவர் ஜாஹிலாக இருந்தாலும் சரியே, இதற்கு தான் ஷரியத்தினுடைய வழக்குல சத்தியமாக பார்க்கப்படுகிறது, சத்தியம் என்று அறியப்பட முடிகின்றது. மேலும் அருமையானவர்களை, சத்தியத்துல ஒரு வகை இருக்குது, யமீனுல் லகு என்று சொல்லுவார்கள். யமீனுல் லகுனா அதாவது வீணான சத்தியம். வீணான சத்தியம்னா உங்களுக்கு குறிப்பாக அரபுகளுடைய பேச்சு வழக்குல அதிகமாக அந்த சத்தியத்தின் வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய நாவு புரண்டே அதிகமாக என்ன செய்வாங்க, அந்த சத்தியமாக சத்தியமாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ எல்லா சத்தியத்துக்கும் அல்லாஹ்விடத்துல வந்து குற்றப்பிடி அல்ல. சில சத்தியங்களை அல்லாஹ்வே மன்னித்து விடுகின்றான். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்களிலே வீணான முறையில வெளிப்படுத்தக்கூடிய அந்த சத்தியம் இருக்கின்றதே, அதை அல்லாஹ் உங்களுக்கு பிடிக்க மாட்டான். உங்களின் சத்தியங்களிலே வீணானதை கொண்டு, வீணான சத்தியம் மூலம் அல்லாஹ் உங்களை குற்றம் காண மாட்டான். இது குர்ஆனுடைய ஒரு வசனமாக இருக்கின்றது. வீணான சத்தியம் என்று திருக்குர்ஆன் மூலம் லகுல் யமீன், அதற்கு என்ன சொல்லப்படும், லகுல் யமீன், யமீன்ல லகு வீணானது, இவ்வாறான சத்தியம் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அதாவது இந்த லகுல் யமீனுக்கு வந்து எந்த ஒரு குற்றமும் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து மன உறுதியோடு ஒரு விஷயத்த சத்தியமிட்டு சொல்லுகிறார், மன உறுதி கொண்டு அவர் சொல்லுகிறார், அப்படிங்கும் பொழுது அதற்கு குற்றம் இருக்கின்றது, குற்றப்பிடி இருக்கின்றது. அப்ப அந்த சத்தியத்தை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும். அந்த சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, மீறிடக்கூடாது. சத்தியத்தை நம்ம பேணணும். சரி, இவன் சத்தியத்தை பேண முடியலை அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அப்போ செய்த சத்தியத்தை முறிக்கணும். சரியத்தை அதற்கு என்ன வழிவகுத்து இருக்குது, சத்தியத்தை வந்து என்ன செய்யணும், முறிக்கணும். சத்தியத்தை எப்படி முறிக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள பாடத்துல நம்ம பார்க்க இருக்கின்றோம். சத்தியத்தை முறிக்கிறதுக்கு சில பரிகாரம் இருக்கின்றது. அப்ப அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னோன்னா சத்தியத்தை முறித்தவர்களாக ஆகிவிடுவோம். அவர் வந்து குற்றவாளியாக ஆக மாட்டாரு. அருமையானவர்களை, மேலும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு செய்தி, அபு நுஐம் அல் அஸ்பஹானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சனதிஹி, தன்னுடைய சனதை கொண்டு, பி ஹில்யத்தில் அவுலியா, ஹில்யத்தில் அவுலியா என்ற அந்த கிதாபிலே அனி ரபி இப்னு சுலைமான், அனி ரபி இப்னி சுலைமான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை தொட்டும் அறிவிக்கின்றார்கள். கால், அவங்க சொல்றாங்க, ரபி இப்னு சுலைமான் இவங்க வந்து ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர். சமிஅத்து ஷாஃபிய்ய, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களிடம் நான் கேட்டேன், அவர்கள் சொல்வதாக, யகூல் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் சொல்வதாக நான் கேட்டிருக்கின்றேன், மா ஹலஃப்து பில்லாஹி லா சாதிகன் வலா காதிபன் கத்து, நான் உண்மையான நிலையிலும் சரி, பொய் சொல்லக்கூடியவனாகவும் நான் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்தது கிடையாது. அதாவது பொய் சத்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, பொய் சத்தியம் செய்யக்கூடாது. அப்போ நான் எந்த சத்தியமும் நான் செய்தது இல்லை அப்படிங்கிறது தான் இங்க கருத்தாக இருக்கின்றது. அல்லாஹ்வை கொண்டு நான் எதற்கும் சத்தியம் செய்ததல்ல. சத்தியம்னு ஒண்ணு இருக்குது என்பதனால எதற்கெடுத்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த சத்தியம் என்பதை பயன்படுத்துறதை விட, மனிதன் இயல்பாகவே நல்ல மனம் கொண்டவனாக வாழ்வது, அதாவது பேச்சு வார்த்தையிலிருந்து வெளிப்படுவதே உண்மையாக இருக்க வேண்டும்.
அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி சத்தியம்ங்கிற ஒரு இதன் பக்கம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பேசினாலே அது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு மனிதன் வாழ்வது ரொம்ப சிறந்தது. இருந்தாலும் நமக்கு ஷரியத் என்ன செஞ்சிருக்குது, இந்த சத்தியம் என்பதை நமக்கு அனுமதித்து இருக்கின்றது. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரியான மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஹைர். அருமையானவர்களே, சத்தியம் என்பது ஒரு விடயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவே பெரும்பாலும் செய்யப்படுகின்றது. இதை மட்டும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டிதான் சத்தியம் என்பதை நமக்கு ஷரியத் ஏற்படுத்தியுள்ளது. அருமையானவர்களே, இந்த பாடத்துல முத்து அப்படின்னு ஒரு இது வரும். இந்த முத்துடைய விளக்கம் எல்லாம் நம்ம இந்த கிதாபிலேயே முந்திய பாடங்கள்ல இது பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இங்கேயும் உங்களுக்கு அதனுடைய தகவல் சுருக்கமாக இங்கு தரப்பட்டுள்ளது. முத்துக்கு பல அளவுகள் இருந்தாலும் அதுல இறுதி செய்யப்பட்ட அளவு என்ன அப்படின்னா இந்த 650 கிராம் என்பதுதான். ஒரு முத்துனா என்ன, 650 கிராம் உள்ள அளவு, எடை அளவு. லிட்டர்ல பாத்தீங்கன்னா 607.5 மில்லி லிட்டர் இப்படியும் வருது. அதே போல 687.882 மில்லி லிட்டர் என்ற அளவுலையும் வருகிறது. ஹைர். இப்போ நம்ம நிறுவை அளவுல பார்க்கும் பொழுது 650 கிராம் என்பதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பாடத்தை படிக்கலாம், வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபுல் யமீன் வன் நஸர். சத்தியம் என்னும் நேர்ச்சையின் ஒரு தொகுப்பு. அப்ப இந்த தொகுப்புல கண்ணியத்திற்குரிய நூல் ஆசிரியர் அவர்கள் சத்தியத்தை பற்றி கூறுகின்றார்கள், நேர்ச்சையை பற்றி கூறுகின்றார்கள். சத்தியத்தோடு ஏன் நேர்ச்சை சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் இந்த யமீனுக்கு என்ன சட்டங்கள் வருகிறதோ அதே சட்டங்கள் இந்த நேர்ச்சையிலும் வரும். அதே போல யமீனுக்கான பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே பரிகாரம் தான் நேர்ச்சைக்கான பரிகாரம். இப்படி ஒரு தொடர்பு இருக்கு. உதாரணமாக முந்தின பாடங்கள்ல நம்ம படித்தோம் அல்லவா, அல் உதஹியத்து வல் அகீகா. உலுஹியாவோடு ஏன் அகீகா சேர்க்கப்படுகிறது? ஏன்னா உலுஹியால உள்ள சட்டம் தொடர்ந்து அதே போல அகீகாவிலையும் வரும். அப்ப அதே மாதிரி ஒரு சில பொருத்தங்கள் இருக்கிறதுனால முசன்னிப் அவர்கள் யமீனுடைய பாடத்தோடு என்ன செய்யறாங்க, நதுருடைய பாடத்தையும் சேர்த்து நமக்கு இங்கே விளக்கம் தருகின்றார்கள். ஹைர். லா யன்அகிது குல்லும் மின்ஹுமா இல்லா மினல் பாலிகில் ஆகிலில் முஹ்தாரி வபிஷர்தி அன் யதலஃபஸ பிஹி வயுஸ்மிஅ நஃப்ஸஹு. இங்கிருந்து முசன்னிப் அவர்கள் இந்த யமீன் நதிர் எப்படி உண்டாகும், யாரிடத்திலிருந்து உண்டாகும் என்பதையும் இதற்கான ஷருத்து என்ன என்பதையும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த மின்ஹுமா உடைய லமீர் யமீன் மற்றும் இந்த நதிரின் பக்கம் மீட்டிக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த பிஹின்னு வருதுல்ல, இதனுடைய லமீர் இந்த குல்லு என்பதின் பக்கம் மீட்டிக் கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தம் எப்படி வைக்கணும் அப்படின்னா, லா யன்அகிது குல்லும் மின்ஹுமா, அவ்விரண்டிலிருந்து ஒவ்வொன்றுமே உண்டாகாது. இல்லா மினல் பாலிகில் ஆகிலில் முஹ்தாரி. அல் பாலிக் என்றால் வயது வந்தவர், அல் ஆகில் அறிவுள்ளவர், சுயமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர் என்பது இதனுடைய பொருள். இப்ப வயது வந்த அறிவுள்ள சுயமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவரிடம் இருந்தே தவிர இவ்விரண்டிலிருந்து ஒவ்வொன்றுமே உண்டாகாது. மேலும் ஒபிஷர்தி அன் யதலஃபஸ பிஹி, அந்த யமீன் நதிரில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் மொழிவதின் நிபந்தனையை கொண்டே தவிர, இந்த வாவுடைய அத்துப் இந்த மின்ல வைக்கணும். மின்ல வச்சா அப்போ லா யன்அகிது குல்லும் மின்ஹுமா இல்லா என்பது மீண்டு வரும். வயுஸ்மிஅ நஃப்ஸஹு, இந்த ஹூடைய லமீர் இந்த யமீன் நதிர் செய்யக்கூடியவரின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய நஃப்ஸுக்கு அவர் கேட்கச் செய்வது என்ற ஷரத்தை கொண்டே தவிர. ஹைர். அடுத்து இப்ப சத்தியம் எப்படி செய்யணும்?
எப்படி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய இஸ்மை கொண்டுதான் சத்தியம் செய்யணும். ஏன்னா ஒட்டுமொத்த வஸ்துக்கள்ல மிகவும் உயர்ந்த ஒரு வஸ்து, பொருள், மெய்ப்பொருள் என்றால் அது அல்லாஹ் என்ற அந்த மெய்ப்பொருள் மட்டுமே உயர்ந்தது, மகத்துவத்திற்குரியது, கண்ணியத்திற்குரியது, அது நிரந்தரமானது. அப்ப மஹ்லூக்க முன்னிலைப்படுத்தக்கூடாது சத்தியத்துல, மஹ்லூக்க முன்னிலைப்படுத்தக்கூடாது. ஒன்று அல்லாஹினுடைய இஸ்மு, அல்லாஹ்வுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது, அந்த இஸ்முகளை கொண்டு என்ன செய்யலாம், சத்தியம் செய்யலாம். அல்லது அல்லாஹ்விற்கென்று விசேஷமான தன்மைகள் இருக்கின்றது, பண்புகள், அப்ப அந்த பண்பை கொண்டும் என்ன செய்யலாம், சத்தியம் செய்யலாம். மஹ்லூக்க கொண்டு, படைக்கப்பட்ட வஸ்துவை கொண்டு சத்தியம் செய்யலாமா என்றால் நம்முடைய மார்க்கத்துல அப்படி சத்தியம் செய்யறது ஹராம். அது மட்டுமல்ல, அல்லாஹுவ எப்படி முன்னிலைப்படுத்துகிறாரோ, உயர்வுபடுத்துகிறாரோ, அதே நோக்கத்துல ஒரு மஹ்லூக், படைக்கப்பட்ட ஒரு பொருளை முன்னிலைப்படுத்தி உயர்வுபடுத்தி அதை கொண்டு சத்தியம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா இவர் இதனாலேயே அவர் காஃபிராக ஆகிவிடுவார். சத்தியம் செய்யக்கூடியவர் யாராயிருவார், காஃபிராக ஆகிவிடுவார். ஆனா அதை நாடல, அவர் படைக்கப்பட்ட ஒரு பொருளை கொண்டு சத்தியம் செய்யறாரு, ஆனா அல்லாஹுவ முன்னிலைப்படுத்துதல், உயர்வுபடுத்துதல் என்ற அந்த நோக்கத்தை அவர் நாடல என்றால் அப்படி சத்தியம் செய்யறது அது மக்ரூஹாக இருக்கிறது. இது போன்ற விளக்கங்களை தான் முசன்னிப் அவர்கள் தொடர்ந்து சொல்ல வருகின்றார்கள். வாருங்கள் இதை கவனி. வலா யன்அகிதுல் யமீனு இல்லா பி இஸ்மின் மின் அஸ்மா இல்லாஹி தஆலா. உயர்ந்த அல்லாஹுவின் பெயர்களில் இருந்து ஒரு பெயரை கொண்டே தவிர இந்த சத்தியம் உண்டாகாது. அர்த்தம் புரிஞ்சுச்சா? அவ் அல்லது சிஃபத்தின் மின் சிஃபாத்திஹில் ஹாஸதி பிஹி. இந்த ஹூடைய லமீர் அல்லாஹின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும், பிஹி உடைய லமீரும் அல்லாஹின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும். அப்ப எப்படி அர்த்தம் வரும்? அதே போல இந்த அவ்வுடைய அத்துஃப் எங்க வைக்கணும் தெரியுமா? இந்த இஸ்முல வைக்கணும். இஸ்முல வச்சா இந்த இல்லா பி என்பது மீண்டு வரும். சரியா? அல்லது அவனை கொண்டு, குறிப்பான அவனுடைய தன்மைகளிலிருந்து ஒரு தன்மையை கொண்டே தவிர இந்த சத்தியம் நிகழாது. இவ ரெண்டுக்கும் உதாரணம் சொல்றாங்க பாருங்க. ரெண்டு விஷயங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று அல்லாஹ்வுடைய பெயர் அல்லது அல்லாஹினுடைய தன்மை, விசேஷமான குறிப்பிட்ட தன்மை. கௌலிஹி, சத்தியம் செய்யக்கூடியவருடைய சொல்லை போல. வல்லாஹி, அல்லாஹுவின் மீது சத்தியமாக. வல்லாஹினா அப்படி என்ன அர்த்தம் வரும்? அல்லாஹுவின் மீது சத்தியமாக. அல்லது குதுரத்தில்லாஹி, அல்லாஹினுடைய ஆற்றலின் மீது சத்தியமாக. குதுரத் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே இருப்பதுதான் உண்மையான குதுரத். அப்ப இது அல்லாஹுக்கு மட்டுமே விசேஷமான ஒரு தன்மையாக இருக்கிறது. அல்லது ரப்பில் கஅபதி, அந்த கஅபாவுடைய இரட்சகனின் மீது சத்தியமாக. ரப்புல் கஅபா யார்? அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அப்ப இப்படி சத்தியம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து வாருங்கள். இந்த இடத்துல வல் ஹில்ஃபு என்று வர வேண்டும். ஹாலிஃபு என்பதுக்கு பகரமாக ஹில்ஃப். அப்படி என்றால் அப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னா, வல் ஹில்ஃபு பில் மஹ்லூகி கன் நபியி வல் கஅபதி ஹராமுன். படைக்கப்பட்ட அந்த வஸ்துவை கொண்டு சத்தியம் செய்வதாகிறது. உதாரணமாக நபி, இன்னும் கஅபா போன்ற படைக்கப்பட்ட ஒரு பொருளை கொண்டு சத்தியம் செய்வதாகிறது ஹராமுன், அது ஹராமாகும். யக்ஃபுரு பிஹில் ஹாலிஃபு, இந்த படைக்கப்பட்ட பொருளை கொண்டு சத்தியம் செய்கிறவர், சத்தியம் செய்யக்கூடியவர் காஃபிராக ஆகுவார். இன் கஸத தஅதீமஹு கதஅதீமில்லாஹ். இந்த மஹ்லூக், இந்த படைக்கப்பட்ட பொருளை அவர் பெரியதாக பெரியதாக அவர் நாடுகிறார். பெரியதாக, மிக பெரியதாக, உயர்ந்ததாக, மிக பெரும் கண்ணியத்திற்குரியதாக
கண்ணியம் இருக்குது எல்லாத்துக்கும். எந்த அளவுக்கு கண்ணியம் அப்படின்னு சொன்னா கதஅதீம் இல்லா, அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவது போன்று இந்த பொருளை அவர் கண்ணியப்படுத்துவதை அவர் நாடினால் அப்பொழுது அவர் காஃபிராகவே ஆகிவிடுவார். அப்ப இப்படி சத்தியம் செய்யக்கூடாது. ஒரு பக்கம் ஹராமும், இந்த நிலையில சத்தியம் செய்தால் அவர் காஃபிராக ஆகிவிடுவார். ஃபைல்லம் யகுசுது தாலிக ஃபஹுவ மக்ரூஹுன் ஃபகத். அதை அவர் நாடவில்லை, இந்த தஅதீமை அவர் என்ன செய்யல, நாடவில்லை என்றால் ஃபஹுவ மக்ரூஹுன் ஃபகத், அப்ப எனவே அது மக்ரூஹாக மட்டுமே இருக்கும். இந்த மஹ்லூக்கை கொண்டு சத்தியம் செய்வதாகிறது மக்ரூஹாக மட்டும் இருக்கும். அது என்னது, மக்ரூஹாக மட்டுமே இருக்கும், ஹராமாக ஹராமின் பக்கம் வராது. அதே போல அவர் காஃபிராகவும் ஆக மாட்டார், ஏன்னா அவர் தான் அதை நாடலை. அப்போ இங்க எப்படி சட்டத்தை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. ஹராம் என்ற நிலை எப்படி வருது, மக்ரூஹ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இன்னும் சில ஒழுக்கத்தை நமக்கு கூறுகின்றார்கள். உண்மையான ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு மனிதன் சத்தியம் செய்வதை விட்டும் தவிர்த்துக்கணும். எப்படி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தங்களை பாதுகாத்து கொண்டார் அல்லவா, அதை போல ஒருத்தர் பரத இப்போ சத்தியத்தினுடைய அந்த வகைகளை என்ன செய்றாங்க, விவரிக்கிறாங்க. எந்தெந்த கோணத்துல எல்லாம் ஒருத்தர் சத்தியம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா, உதாரணமா ஒருத்தர் மார்க்க ரீதியா சில விஷயங்களை மனிதர்கள் மேல ஃபர்தாக ஆக்கியிருக்கு. உதாரணமாக ஐங்கால தொழுகை தொழுகிறது. இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, சத்தியம் செய்யறாரு, நான் ஐங்கால தொழுகை தொழுக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்யறாரு. அல்லது மார்க்கம் ஒரு விஷயத்தை ஹராமாக்கியிருக்கு. என்ன ஹராமாக்கி இருக்குது, உறவுகளை துண்டிக்கிறது ஹராம், உறவுகளை துண்டித்து வாழக்கூடாது, அப்படி துண்டித்து வாழ்வது ஹராமான ஒரு செயல் அப்படின்னு மார்க்கம் ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இப்ப அவர் அதை செய்யறாரு, உறவை துண்டித்து என்ன செய்யறாரு, வாழ்றாரு. அப்ப ஒரு பக்கம் ஃபர்தான விஷயத்த விடுறேன்னு சொல்லி சத்தியம் செய்யறாரு, இன்னொரு பக்கம் உறவை துண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்யறாரு. அப்ப இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இது ஒரு பக்கம் பாவமாகுது, இன்னொரு பக்கம் அவர் சத்தியம் செய்ததுனால அந்த சத்தியத்தை அவர் கண்டிப்பாக என்ன செய்யணும், முறிக்கணும். சத்தியத்தை முறித்து விட்டு அந்த சத்தியத்திற்கு பரிகாரமும் கொடுக்கணும். இது ஒரு நிலை. அடுத்து வாருங்கள், ஒருத்தர் சுன்னத்தான ஒரு விஷயம் அதை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சத்தியம் செய்யறார், அல்லது மக்ரூஹான ஒரு விஷயம் அதை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் செஞ்சார். சுன்னத்தான விஷயத்தை விடுறதுனா உதாரணமாக அன்றாடம் மனிதனுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள், அன்றாடம் பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள் ஒவ்வொன்று இருக்குது. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உதாரணமா மனிதர் ஒருத்தர் வெளியே போறாரு அப்படின்னு சொன்னா, வீட்டில இருந்து வெளியே செல்லுகிறார், அப்போ அங்க பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள் இருக்கிறது. தன்னுடைய சுய தேவைகளை முடிக்கிறார், மலம் ஜலம் கழிப்பது, அப்போ அங்க பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள் இருக்குது. அதாவது அந்த சுண்ணத்தை கடைபிடிக்கலைன்னா வேற, ஆனா இவர் எப்படி சத்தியம் செய்யறாரு, இந்த சுண்ணத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னே சத்தியம் செஞ்சார். அப்படி செய்யக்கூடாது. அப்ப அப்படி ஒருவர் செய்வாரே ஆனால் அப்படி செய்வது மக்ரூஹாக இருக்கிறது. அதுல அவருக்கு சுன்னத் என்ன அப்படின்னா, அந்த சத்தியத்தை முறிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. சுன்னத்து சத்தியத்தை முறிப்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இப்ப இது ஒரு படித்தரம். மூணாவது ஒரு நிலை என்ன அப்படின்னா, மார்க்கத்துல முபாஹாக சில விஷயங்களை ஆக்கியிருக்கு. முபாஹனா அனுமதிக்கப்பட்டு இருக்குது, விரும்பினா செய்து கொள்ளலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டு கொள்ளலாம். அப்போ முபாஹான ஒரு காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, சத்தியம் செய்யறாரு. அல்லது முபாஹான ஒரு காரியத்தை நான் விட போறேன் அப்படின்னு சத்தியம் செய்யறாரு. உதாரணமாக அன்றாடம் தன்னுடைய தேவைக்காக வேண்டி சாப்பிடுதல், அல்லது தனக்கு விருப்பமான ஒரு ஆடையை அணிந்து கொள்ளுதல், வீட்டுக்குள்ள நுழையிறது, வீட்டில இருந்து வெளியேறுவது. அப்போ இதே மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, மார்க்கத்தில் ஃபர்துலையோ அல்லது சுன்னத்திலேயோ வராது. இது முபாஹ், அவங்களுடைய விருப்ப பிரகாரம் மார்க்கம் நமக்கு ஆக்கியிருக்கு. இப்போ இதில் அவருக்கு சிறந்தது என்ன அப்படின்னா, அது முபாகாக இருந்தாலும் அவர் தன்னுடைய சத்தியத்தை காப்பாற்றுவது தான் அவருக்கு சிறந்தது. அதனால அந்த சத்தியத்தை முறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகையா நமக்கு என்ன செய்றாங்க, இந்த சத்தியத்தினுடைய நிலைகளை முசன்னிஃப் அவர்கள் பிரித்து நமக்கு கூறுகின்றார்கள். وَيَنْبَغِي لِلشَّخْصِ أَنْ يَصُونَ نَفْسَهُ عَنِ الْيَمِينِ وَلَوْ كَانَ صَادِقًا.
இன்னும் அந்த மனிதனுக்கு அவசியமாகும். ஐயசூன நப்சஹு அனில் யமீனி, சத்தியத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வது. உளவுக்கான சாதிகன், அந்த மனிதன் உண்மையை சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் சரியே, பாதுகாத்துக் கொள்வது அந்த மனிதனுக்கு அவசியமாகும். ஒமன் ஹலஃப அலா தர்கி ஷையின் மினல் ஃபுரூதி, பரதான கட்டாய கடமையான காரியங்களிலிருந்து ஒன்றை விடுவதன் மீது இன்னும் எவர் சத்தியம் செய்தாரோ, கஸ்ஸலவாத்தில் ஹம்சி, உதாரணமாக 5 தொழுகைகளைப் போல, அவ் அலா ஃபிஅலி ஹராமின், அது ஹராமான ஒரு காரியத்தை செய்வதன் மீது எவர் சத்தியம் செய்தாரோ. இந்த அவுடைய அத்துஃப் வந்து இந்த அலா தர்க் அப்படிங்கிறதுல வரும். அப்போ ஒமன் ஹலஃபா என்பது மீண்டும் வரும். கத்இர் ரஹ்மி, உதாரணமாக அந்த உறவை துண்டிப்பது போல. உறவை துண்டிக்கிறது ஹராம், ஆனா அதை வந்து அவர் என்ன செய்ய, சத்தியமாக நான் உன்னோடு சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உறவுக்காரங்கள்ட்ட சொல்றாரு. அப்ப இதனால அஷா, அவர் யார் ஆகிருவா? இந்த 2 காரியத்தை செஞ்சா அப்ப சத்தியம் செய்யறதுனால அவர் வந்து பாவியாக ஆகிறார். வலசிமஹு அன் யஹ்னத ஃபீ யமீனிஹி வயுகஃபிர, இன்னும் அவருக்கு அவசியமாகும். இந்த ஹூடைய லமீர் வந்து இந்த மண்ணின் பக்கம் மீட்டிக்கொள்ளும். யார் சத்தியம் செய்கிறாரோ அந்த மனிதருக்கு. ஹனஸ் அப்படின்னா முறித்தல். ஃபி யமீனி, அவருடைய சத்தியத்தின் விஷயத்திலே அவர் அதை முறித்து விடுவதும். ஒயு கஃபிர, இன்னும் கஃபாரா கொடுப்பதும். கஃபாரானா பரிகாரம் கொடுப்பதும் அவர் மீது அவசியமாகும். இந்த வாவுடைய அத்துஃப் வந்து யஹனுசாலா வைக்கணும். அடுத்து 2வது நிலை, அவ் அலா தர்கி சுன்னத்தின், ஒரு சுன்னத்தான விஷயத்தை விடுவதின் மீது யார் சத்தியம் செய்கிறாரோ, இந்த அவருடைய அத்துஃப் வந்து இந்த அலா தர்க்குல வைக்கணும். அலா தர்க்குல வச்சா இந்த மன் ஹலஃபா அப்படிங்கிறது மீண்டும் வரும். சுன்னத்தான விஷயத்தை விடுறதுனா என்ன? உதாரணமாக கலாஇல் ஹவாயிஜி, தேவைகளை பூர்த்தி செய்வது போல. தேவைகளை பூர்த்தி செய்தல் அப்படின்னு முசன்னிப் அவர்கள் பொதுவாக சொல்லிட்டாங்க. எல்லா வகையான தேவைகளும் இதில் அடங்கும். கலா உல் ஹவாயிஜ் அப்படிங்கிறது கலா உல் ஹாஜத் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதாவது மலம் ஜலம் கழித்தல் போன்ற சுய தேவை, இதையும் குறிக்கும். இது வந்து பொதுவாக எல்லாவற்றையுமே குறிக்கும், உங்களுக்கு ஆரம்பத்தில் விளக்கத்தில் சொன்னது போல. அப்போ தேவைகளை நிறைவேற்றுவது போல, முடித்துக் கொள்வது போல. அப்போ அதில் சம்பந்தப்பட்ட சுன்னத்தான ஒன்றை விடுவதின் மீது அவர் சத்தியம் செய்கிறது. அல்லது இந்த அவுடைய அத்துஃப் வந்து இந்த தர்க்கின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். மக்ரூஹின், குருகான ஒரு செயலை செய்வதன் மீது சத்தியம் செய்கிறார். கஷுர்பித் தம்பாக்கி, தம்பாக் அப்படின்னா புகையிலை என்பது அதனுடைய பொருள். ஷுர்புத் தம்பாக் அப்படின்னா புகையிலை, புகைத்தல். ஷுர்பனா அசல்ல வந்து குடித்தல் அப்படிங்கிற அர்த்தம். நம்ம பேச்சு வழக்கில் கூட பீடி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ புகையிலை, புகைத்தல் போன்ற மக்ருஹான ஒரு காரியத்தை செய்வதன் மீது அவர் சத்தியம் செய்தார் என்றால் ஃபஸ் சுன்னத்து, அப்ப இந்த 2 நிலையிலையும் சுன்னத்தாகிறது. ஃபஸ் சுன்னத்து, ஆகவே அங்கே சுன்னத்தாகிறது. ஐயஹ்னத வயுகஃபிர, அந்த சத்தியத்தை முறிப்பதும் இன்னும் கஃபாரா கொடுப்பதுமாக இருக்கும். 3வது நிலையை சொல்றாங்க. அவ் அலா ஃபிஅலி முபாஹின், ஆகுமாக்கப்பட்ட ஒரு செயலை செய்வதன் மீது. இந்த அவருடைய அத்துப்பு வந்து என்னதுதான், இந்த அலால வச்சுக்கிட்டா இந்த மன் ஹலஃபங்கிறது வரும். யார் சத்தியம் செய்தாரோ, அவ் தர்கிஹி, அல்லது இந்த ஹூடைய லமீர் வந்து முபாஹ், ஆகுமாக்கப்பட்ட ஒரு செயலை விடுவதன் மீது யார் சத்தியம் செய்கிறாரோ. 2க்கு சேர்த்து மொத்தமா உதாரணம் தராங்க. அக்லி துஆம், உதாரணமாக உணவு உண்பது போல. வல்லுபுசி, ஆடை அணிதல் போன்ற காரியங்கள். துஹூலித்தார், இன்னும் அந்த வீட்டில் நுழைவது போன்ற. இப்போ உணவு உண்ணுதல், ஆடை அணிதல், இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு முபாகான ஒரு காரியம். இதை வந்து செய்கிறேன் என்பதாக, அதே போல வீட்டுக்குள்ள நுழையிறது, இதெல்லாம் வந்து முபாகான ஒரு காரியம். இதை செய்கிறேன் என்பதாகவோ அல்லது செய்ய மாட்டேன் என்றோ அவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு சத்தியம் செய்கிறார் என்றால் பல் அஃலு லஹு,
அந்த மனிதருக்கு இந்த மண்ணின் பக்கம் இருக்கு, யார் சத்தியம் செய்தாரோ அவருக்கு. ஆகவே இதுல சிறந்ததாகிறது, இந்த 3வது சூரத்துல மட்டும் சிறப்பாகிறது. ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, ஃபி யமீனிஹி, அவருடைய சத்தியத்தை சத்தியத்தின் விஷயத்திலே அவர் முறிக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பாகும். அப்ப அந்த இடத்துல வந்து சத்தியத்தை வந்து அவர் என்ன செய்யணும், பாதுகாக்கணும், பேணிக் கொள்ள வேண்டும். ஹைர், அடுத்து வாருங்கள். கஃபாரத்துல் யமீனி, இன்னும் யமீனுடைய கஃபாரா. கஃபாரானா பரிகாரம். பரிகாரம் அதாவது சத்தியம் செய்து விட்டார், இப்போ அதை வந்து நிறைவேற்ற முடியாத சூழல் ஆகுது அப்படின்னு சொன்னா அதற்கு நமக்கு ஷரியத் வந்து என்ன செய்யுது, பரிகாரத்தை ஏற்படுத்தி இருக்குது. அது என்னென்ன என்பதை நமக்கு முசன்னிப் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகின்றார்கள். ஒருத்தர் சத்தியத்தை முறிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சுத ஒரு மூமினாவான குறைகளை விட்டும், வேலை செய்வதற்கு இடையூறு தரக்கூடிய குறைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மூமினாவான ஒரு அடிமை பெண்ணை உரிமையிடுதல், இதை செய்யலாம். அல்லது ஒரு 10 ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. ஒவ்வொரு ஏழைக்கும் என்ன செய்யணும், ஒரு முத்து உணவு. தன்னுடைய தான் இருக்கக்கூடிய அந்த ஊரில் பெரும்பான்மையாக உள்ள உணவுல ஒரு முத்து அளவு என்ன 650 கிராம், நம்ம அதனுடைய அளவு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும், தனித்தனியாக உணவு கொடுக்கணும். இது 2வது. அது முடியல அப்படின்னு சொன்னா அந்த 10 மிஸ்கீன்களுக்கு ஆடை வழங்குதல். அவங்க உடுத்துறதுக்கான ஆடை எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இதுல மட்டும் ஒரு கைக்குட்டை கூட என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா ஒரு ஒரு கைக்குட்டையும் கொடுக்கலாம். இப்படி 3 விஷயம் இருக்குது. இந்த 3க்கு மத்தியில ஒருவருக்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3ல எதனாலும் அவர் என்ன செய்யலாம். அவர் வசதி உள்ளவராக இருந்தாலும் இந்த 3ல எதனாலும் என்ன செய்யலாம். வசதி உள்ளவருக்கு தான் இது, வசதி இல்லாதவருக்கு இப்படி செய்யணும் அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. சரி, ஒரு கால் இந்த 3மே செய்ய முடியாதவராக அவர் ஆகிட்டார், இந்த 3மே என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னா 3 நாள் அவர் என்ன செய்யணும், நோன்பு வைக்கிறது அவசியமாகும். இதுதான் இதற்கான பரிகாரம். வாருங்கள். கஃபாரத்துல் யமீனி, இன்னும் இந்த சத்தியத்தின் கஃபாரா பரிகாரமாகிறது. இத்துகு ரகபத்தின் முஃமினத்தின் சலீமத்தின் மினல் உயூபில் முஹில்லதி பில் அமலி, வேலை செய்வது கொண்டு இடையூறு தரக்கூடிய குறைகளை விட்டும் சலாமத்து பெற்ற மூமினாவான ஒரு அடிமையை உரிமையிடுதலாக இருக்கும். அல்லது இத்துஆமு அஷாத்தி மசாக்கீன, 10 ஏழைகளுக்கு உணவு வழங்குவதாக இருக்கும். லிகுல்லி வாஹிதி மின்ஹும், அந்த 10 ஏழைகளிலிருந்து ஒவ்வொருவருக்கும் முத்துன், ஒரு முத்து உணவு கொடுக்கணும். மின் காலிபி கூத்தில் பலதி, அந்த ஊருடைய பெரும்பான்மையான உணவில் இருந்து. கூத்துனா உணவு, உண்ணும் உணவுக்கு சொல்லப்படும். காலிப்னா பெரும்பான்மையாக, அந்த ஊரிலிருந்து பெரும்பான்மையான உணவிலிருந்து ஒரு முத்து அந்த 10 ஏழைகளிலிருந்து ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும், உணவாக வழங்குவது. இது 2வது. அல்லது கிஸ்வத்துகும், இந்த ஹுமுடைய லமீரும் அஷரத்து மசாக்கீனின் பக்கம் விட்டணும். அல்லது அவர்களுக்கு ஆடை வழங்குதல். வலோபி மிந்தீலின், அது ஒரு கைக்குட்டையாக இருந்தாலும் சரியே. ஒரு கைக்குட்டைய 10 பேத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வெட்டி கொடுத்துடக்கூடாது. யுஅதா லிகுல்லி வாஹிதி மின்ஹும், அவர்கள இருந்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுமே அப்படியான ஒரு கைக்குட்டை. சரியா? அப்போ 10 கைக்குட்டை பீஸ் எடுத்து ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக நிச்சயம் கொடுக்கணும். அந்த மனிதன் தேர்ந்தெடுத்து கொள்வான். அல்லது அந்த மனிதனுக்கு இஷ்டம் கொடுக்கப்படும். இன்னும் பைன ஹாதிஹி சலாசதி, இந்த மேல சொன்ன இந்த 3 விஷயங்களுக்கு மத்தியில எதுனாலும் செய்து கொள்ளலாம். 1வது 2வது 3வது அப்படின்னு வரிசை கிரமமாக, இது முடியலனாதான் இது அப்படிங்கிற வரிசை கிரமம் கிடையாது. உலவுக்கான கனியன், அந்த மனிதன் பணக்காரனாக இருந்தாலும் சரியே, அவருக்கு இஷ்டம் கொடுக்கப்படும். பைன் அஜஸ் அன்ஹா, இந்த ஹாவுடைய லமீர் வந்து ஹாதிஹி சலாசாவின் பக்கம் மீட்டிக் கொள்ளணும். இந்த 3 விஷயத்தை விட்டும் அவன் இயலாதவனாக ஆகிவிட்டால் லசிம சுயாமு சலாசத்தி ஐயாமின், 3 நாட்கள் நோன்பு வைப்பது அவர் மீது அவசியமாக ஆகும்.
இதுதான் இதற்கான பரிகாரமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல ஃபஸ்லுன் ஒன் நதுரு கிஸ்மானி, நம்ம நதுரு பற்றிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்துல பார்க்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.